ஓம் நமோ வெங்கடேஷாய. பிப்ரவரி மாதத்தோட ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் இந்த வீக்கில் வந்ததும் உடனே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் சூஸ் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிப்ரவரி 1 பௌர்ணமி அன்னைக்கு கருட சேவா இருக்குமானா இருக்கும். அண்ட் பிப்ரவரி 1 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழாவும் கூட. திருமலாவில் பாபவிநாச டேம் தாண்டி ட்ரெக்கிங் போய் தை மாதத்து பௌர்ணமி அன்னைக்கு அந்த ராமகிருஷ்ண தீர்த்தத்தில் நம்ம புனித நீராடல் செய்தால் ஒரு சில பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை. ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா வீடியோ தனியாக ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் போயிட்டு வந்ததும் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிப்ரவரி 1 பௌர்ணமி ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா அண்ட் அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவையும் இருக்கும் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில். பிப்ரவரி 8 கீழ் திருப்பதி கபிலேஸ்வரர் கோயில்லையும் கீழ் திருப்பதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில்லையும் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி 12 ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவத்தோட கருட சேவா. பிப்ரவரி 13 ஏகாதசி. பிப்ரவரி 14 பிரதோஷம். பிப்ரவரி 15 மகா சிவராத்திரி. ஸ்ரீனிவாச மங்கபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவத்தோட ரத உற்சவம். கீழ் திருப்பதி கபிலேஸ்வரர் சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவத்தோட நந்திவாகன சேவா. பிப்ரவரி 16 திருவோண நட்சத்திரம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவம் முடியுது. கீழ் திருப்பதி கபிலேஸ்வரர் கோயிலில் கல்யாணோற்சவம். பிப்ரவரி 25 ரோஹிணி நட்சத்திரம். ஸ்ரீ கிருஷ்ணரோட அவதார திருநட்சத்திரம். ஸோ சகசர தீப அலங்கார சேவலை ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருள்வாங்க. பிப்ரவரி 26 திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் தெப்ப விழா ஸ்டார்ட் ஆகுது. தெப்ப விழா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 27 ஏகாதசி. திருவாதிரை நட்சத்திரமும் கூட ஸ்ரீ ராமானுஜரோட அவதார திருநட்சத்திரம். பிப்ரவரி 28 புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீராமரோட அவதார திருநட்சத்திரம். ஸோ இதெல்லாம் திருமலா திருப்பதியில் பிப்ரவரி மாதத்து இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்டிவல் டேட்ஸ். உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னாலும், இல்லை பர்டிகுலர் டேட்டில் தான் வேணும்னாலும் கிளிப்போர்ட் மெத்தடில் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டாக தப்பில்லாமல் சீக்கிரமாக எந்த தர்ஷன் டிக்கெட்டும் கிடைக்கும். அண்டு அங்கே பிரதட்சணம் பிப்ரவரி மாதத்துலேருந்து ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சா போதும், எந்த தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ சொன்ன அந்த ஃபெஸ்டிவல் டேட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வீக் டேஸாக மந்த் எண்டாக சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒரு தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷனும் தனித்தனியாக ஷேர் பண்ணுறேன். எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.